நாங்கள் இது வரைக்கும் பண்ண 100+ பிரியாணிஸ்லையே இப்போ நீங்கள் பார்க்க போகிற பிரியாணி தான் எங்களோட டாப் மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டேஸ்டியான பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போது 1.5 கிலோ மட்டன் சேர்த்து கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி 4 விசிலுக்கு விட்டு வேக வச்சுக்கோங்க. மட்டனை குக் பண்ணுற நேரத்தில் நம்ம பிரியாணி பண்ணுற கடாயில் 200 ml எண்ணெய் ஊற்றி எண்ணெய் மிதமாக சூடானதுக்கு அப்புறமா 6 ஏலக்காய், 8 லவங்கம், 2 அன்னாசி பூ, 4 துண்டு பட்டை ஆட் பண்ணி லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது 300 கிராம் நீட்டமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸில் சொல்லணும்னா 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கூடவே 50 கிராம் மட்டன் கொழுப்பை ஆட் பண்ணி வதக்குங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்ப 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு ஸ்பெஷலாக 100 கிராம் இஞ்சி கூட 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் கூடவே பூண்டு பேஸ்ட் 50 கிராம், 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்து கிண்டி விட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி 200 ml தயிர் சேர்த்து மசாலா கூட பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. குக்கரில் வேக வச்ச மட்டன் நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கூட மட்டனை நல்லா பெரட்டி விட்டு மட்டனில் மசாலாலாம் நல்லா இறங்க விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மட்டனை வேக வைக்க யூஸ் பண்ண தண்ணியை சேர்த்து கூடவே நம்ம ஆட் பண்ண போகிற ரைஸ்க்காக 2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ நல்லா கொதி வந்ததுமே 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1 கிலோ சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கோங்க. ரைஸ் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரைஸ் அண்ட் வாட்டர் லெவல் ஈக்குவல் ஆகிடும். அந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. இந்த கேப்பில் இன்னொரு சட்டியில் வாழை இலையை வச்சு வாழை இலையில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தம் போடுறதுக்காக பிரியாணியை நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போது சட்டி கடியில் வாழை இலையை வச்ச மாதிரி பிரியாணிக்கு மேலேயும் வாழை இலையை வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வைங்க. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தம் உடைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஆத்தென்டிக் சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணியை கண்டிப்பாக பிரியாணிகளின் ராஜான்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீரக சம்பா பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு இந்த பிரியாணியை ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.